ஆழ்வார் இப்படி ததியாராதனம் செய்யும் வர கிரமம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பெருமாளுடைய அனுகிரகம் கிட்டிற்று என்கின்ற ஒரு பெருமை இருக்கட்டும், இவருக்கு ஸ்ரீரங்கத்தில் மதில் எழுப்ப வேண்டும் என்கின்ற அபிருச்சி ஏற்பட்டது. மதிலுக்கு மறுபடியும் காசு பணம் துட்டு எல்லாம் வேணுமே. எங்க போவார் இவர்? அப்போதுதான் பல பேர் சொன்னா நாகப்பட்டினத்துக்கிட்ட பௌத்த விஹாரம் ஒன்று இருக்கு, அங்க ஸ்வர்ணத்தாலேயே ஆன புத்தர் இருக்கார். இதெல்லாமும் இருக்கு குரு பரம்பரையில. இதை சொல்றதுக்கெல்லாம் என்னன்னா, இப்போ ஏதோ புஸ்தகத்துல இருக்கிறத சொல்லிவிட்டாலோ இல்லாட்டா ஆச்சாரியர்கள் அதை சொன்னாலோ அது கரெக்டா அதை மட்டும் கட் பண்ணி அது சர்க்குலேட் ஆகும். துஷ்யந்தே சொல்லிவிட்டார், அவர் ஆழ்வார் பௌத்தரை திருடி விட்டார், அதனால அவருக்கு தலைலாமாவா ஆகாது, என்னென்னவோ அது எங்கேயோ போயிடுது. அதனால அங்க அந்த காலத்துல ஒரு வழக்கம் உண்டு, ஒரு போட்டின்னு வச்சுட்டான்னு வச்சுங்கோ. இட் வாஸ் வெரி ரெகுலர். இப்பதான் அதெல்லாம் நடக்க மாட்டேங்கிறது, ஏன்னா அவ்வளவு ஞானிகள் நம்ம குறைஞ்சு விட்டோமா என்னன்னு தெரியல. எப்பயுமே ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபிக்கு நடுவுல விதண்டம் வாதம் ஜல்பம் டிபேட் நடந்துட்டே இருக்கும். எப்படிலாம் வச்சுப்பானா, நீ என்னுடைய வாதத்துக்கு தோத்து போயிட்டியானா நீ என்னுடைய ஸ்கூல் ஆஃப் பிலாசபிக்கு வரணும். அந்த காலத்துல நம்ம மண்டன மிஸ்ரருடைய கதையெல்லாம் கேட்போம் இல்லையா, அவன் நீ தோத்து போயிட்டியானா மாலையை வைப்பா, அதாவது உங்களுக்கு பதில் சொல்ல தெரியலன்னா சூடு கூடும், அப்போ புஷ்பம் வாடும், யாருக்கு முதல்ல வாடுறதோ அவாதான் தோத்து போயிட்டவா எங்க, இப்படி எல்லாம் உண்டு. அதெல்லாம் இப்ப ஏன்னா அந்த வாதம் பண்றதுக்கும் அந்த மதத்தை தெரியணுமே நமக்கு. ரெண்டு விஷயம், ஸ்வமதமும் தெரியணும், பரமதமும் தெரியணும். என்னோட மதம் என்னன்னு தெரியணும், பிற மதம் என்னன்னு தெரியணும், பரமதத்தை கண்டிக்க தெரியணும். கண்டிப்புனா உடனே ட்வீட்ல கண்ணா பின்னா கெட்ட கெட்ட வார்த்தையில எல்லாம் போட்டா பிடிச்சுன்னு போயிடுறா பாருங்க. அப்படி எல்லாம் போடாமல் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை வாதமாக இருக்க வேண்டும். See, it should be a logical argument. அப்படிதான் இப்ப ஆதிசங்கரர் பண்ணார், ராமானுஜர் பண்ணார்னா, யஜ்ஞமூர்த்தியோட பண்ணார்னா அதுக்கு ஒரு லாஜிக்கல் ஆர்குமெண்டா இருக்கும். கண்ணா பின்னா கெட்ட வார்த்தை அப்படி இல்லை, நல்ல வார்த்தையாக சொல்லி எப்படி வாதிடுவது. சுவாமி தேசிகன் பரமத பங்கத்துல நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கார். சரி, இப்ப என்னன்னா அந்த பௌத்த விஹாரத்துல ஒரு ஸ்வர்ண புத்தா, அங்க நிறைய பௌத்தாள் இருந்தா, உடனே இவர் போய் வாதம் பண்ணி யாரு ஜெயிக்கிறாளோ அவளுக்கு ஸ்வர்ண புத்தா கிடைச்சிரும், அதை உருக்கி தன் மதில் கட்டிடலான்னு நினைச்சார். அதை பராசர பட்டர் எடுக்கிறார். ஜிதபாஹ்ய ஜினாதி மணி பிரதிமா மணிமண்டபவகான விததே அபிவைதிக என்னிவ ரங்கபுரே பரகால கவிஹி பிரணமே மகிதான் அப்படின்னு எடுக்கிறார். அந்த புத்தருடைய சிலையை ஜெயிச்சுட்டு வாதத்தால ஜெயிச்சு எடுத்துன்னு வர்றார் ஆழ்வார். வரும்போது திருக்கண்ணங்குடின்னு ஒரு திவ்யதேசம், இன்னைக்கு நீங்க போனேன்னா நாகப்பட்டினம் போற வழியில் திருக்கண்ணங்குடின்னு உண்டு. அந்த திவ்யதேசத்துக்கு வந்த உடனே ரொம்ப இரவாயிடுத்து. உடனே ஆழ்வார் என்ன பண்ணிவிட்டார், ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கு கீழே மண்ணை தோண்டி இந்த சொரணை இதை புதைச்சுட்டு வச்சார். வச்சுட்டு இப்படி சுத்தி கித்தி பார்க்கலான்னு அடுத்த நாள் கார்த்தால அந்த பூமிக்கு சொந்தக்காரன் வந்துட்டான். ஆழ்வாருக்கு என்ன பண்றது தெரியல, அவர் புதைச்சு வச்சிருக்காரு அந்த இடத்துல. உடனே அவனை பார்த்து இது என்ன நிலம்னு விட்டார். உடனே அவன் என்னப்பா நேத்து வரைக்கும் இது என் நிலமா இருந்தது, ஒன் நிலங்கிறியே. உடனே ஆழ்வார்க்கு என்ன பண்ணது இல்லை, அதுக்கெல்லாம் பத்திரமெல்லாம் நான் ஸ்ரீரங்கத்துல வச்சிருக்கேன், போய் எடுத்துன்னு வானுட்டார். இதை பார்ப்பா, முதல்ல அந்த சிலையை எடுத்துன்னு போயிடுறேன், அப்புறம் அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்துன்னு வரேன்னார். அப்போ உன் மேல வழக்கு தொடுக்கட்டுமா, தொடு, பத்திரத்தை கொடுத்துருவேனா, பத்திரத்தை கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் கிளம்பி போயிட்டார். இன்னி வரைக்கும் அந்த வழக்கு முடிவே இல்லையா. அதனால இதுக்கு பேர் என்ன, தோலா வழக்கு. அதனால இது எப்படி வழக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆழ்வார் அந்த மரத்து கீழே இருந்தார் இல்லையா, பெருமாளுக்கு ஒரு மாலை சமர்ப்பிக்க வேண்டும்னு மகிழப்பூவை வச்சு ஒரு மாலை பண்ணார். அந்த மரத்து கீழே இருந்தபடியால் தான் இந்த கடனையெல்லாம் நடந்தது. அன்னிலேருந்து அந்த மகிழ் ஆச்சரியத்தோடு இருந்ததால் அன்னிலேருந்து அந்த மரத்துல மகிழ் காய்க்கவே இல்லையாம், காயா மகிழ். ஆச்சா, தோலா வழக்கு. அடுத்தா அந்த ஊர்க்காரால போய் கொஞ்சம் எனக்கு ஜலம் கொடுங்கோ கிணறுலேருந்துன்னு கேட்டாராம். நீ இந்த மாதிரிலாம் எங்க ஊர்க்காரர்கிட்ட வம்பு வச்சுக்கிறீர், உனக்கு நீர் கிடையாதுன்னு விட்டாளா. அன்னிலேருந்து அந்த கிணறு ஊறவில்லை, ஊரா கிணறு. ஆச்சா, அடுத்தது பக்கத்துல ஒரு மரத்துல இருந்து பார்த்தா ஒரு புலி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அது உறங்கா புலி, உறங்காமல் போய்விட்டதாம் புலி. உறங்கா புலி, காயா மகிழ், தோலா வழக்கு, அதே மாதிரி ஊரா கிணறு. இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த விக்கிரகத்தை எடுத்துன்னு ஆச்சரியமாக ஒரு மதில் எழுப்பினார் ஸ்ரீரங்கத்தில். தொண்டரடி பொடியாழ்வார் கட்டின தோட்டத்துக்கு எந்த பாதகமும் வரக்கூடாதுன்னு அதை சுத்தி ஜாகிரதையா மதில் கட்டினார் ஆழ்வார். இப்போ ஸ்ரீரங்கத்துக்குள்ள பிரவேசம் பண்ணும்போது கொள்ளிடக்கரையா வழியா வந்தார். அப்ப தசாவதார சந்நிதி என்று ஏற்பட்டது. இன்னைக்கும் நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா, ஸ்ரீரங்கத்துக்கு போறவா பல பேருக்கு இந்த சந்நிதி இருக்கிறதே தெரியாது. கொள்ளிடக்கரை கிட்ட அகோபில மட்டத்தின் மூர்தாபிஷிக்தர் ஆச்சாரியனுடைய அவருடைய அனுகிரகத்தில் நடக்கக்கூடிய ஒரு இடம் தசாவதார சந்நிதி. தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரம்னே பாடியிருக்கார். அந்த பெருமாளை பாடிட்டு நேர ஸ்ரீரங்கத்தில இருந்து இப்ப நேர கும்பகோணம் புறப்பட்டு போறார். அங்க திருவழுக்கூற்றிருக்கை அப்படிங்கிற பிரபந்தம் ரதபந்தமா பாடுறார்.
ரொம்ப ஆச்சரியமா இவ மிட்டு கட்டியிருக்கா. அத வரி எப்படி வருது பாருங்க. ஒரு பேர் உந்தி இருமலர் தவிசில் ஒரு முறை அயனை ஈன்றனை 1 2 1. ஒரு முறை இருசுடர் மீதினில் இயங்கா மும்மதில் இலங்கை இருக்கால் வளைய ஒரு சிலை 1 2 3 2 1. ஒன்றிய ஈரியற்றல் வாய்வாளியின் அட்டனை மூவடி நானிலம் வேண்டி முப்புரி நூலொடு மான் உயிரிலங்கு மார்வினன் இருப்பிறப்பொரு மான் ஆகி. அப்ப திரும்பி 1 2 3 4 3 2 1 அப்படி வரும். அந்த பிரபந்தம் இதெல்லாம் ஒரு ரதபந்தம், இதெல்லாம் பியூட்டிஃபுல், இதுக்கெல்லாம் இமேஜரின்னு பேர். அப்படியே பொயட்ரியே ஒரு ஸ்டார்ட்டா கொண்டு வந்திருப்பார். அது எங்க ஆறாவமுதன் என்கின்ற எங்க ஷார்ங்கபாணிக்கு சமர்ப்பித்த ஆச்சரியமான திருவெழு கூற்றிருக்கை. இந்த பிரபந்தத்தை நீங்க படிக்கவே வேண்டாம். முதல்ல இந்த பிரபந்தத்தை பேரை சொல்லுங்க. திருவெழு கூற்றிருக்கை. எப்படி இருக்கு பாருங்க அந்த வார்த்தை, திருவெழு கூற்றிருக்கை. சட்டு நீங்க இந்த குழந்தை எல்லாம் சொல்ல லிரில் 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 சொல்லிண்டே வான்னு சொல்லிண்டே திருவெழு கூற்றிருக்கை திருவெழு கூற்றிருக்கை திருவெழு கூற்றிருக்கை. அந்த தவிக்க பாருங்க. பிரபந்தத்தோட பேரே இப்படி இருக்குன்னா அந்த பிரபந்தம் எப்படி இருக்கும் ரசிப்போம். ஒரு பேருந்தி திருமல தவிசில் ஒரு முறை அயனை ஈன்றனை. ஒரு பேருந்தி திருமல தவிசில் ஒரு முறை அயனை ஈன்றனை. ஒரு முறை இருசுடர் மீதினில் இயங்கா மும்மதில் இலங்கை இருகால் வளைய ஒரு சிலை. ஒரு முறை இருசுடர் மீதினில் இயங்கா மும்மதில் இலங்கை இருகால் வளைய ஒரு சிலை. ஈரழு தழல் வாய்வாளியன் அட்டனை மூவடி நானிலம் வேண்டி முப்புரி நூலொடு மான் உரி இலங்க மார்வினின் இருபிறப்பு ஒரு மாடாகி ஒன்றிய ஈரழு தழல் வாய்வாளியின் அட்டனை மூவடி நானிலம் வேண்டி முப்புரி நூலொடு மான் உரி இலங்கு மார்வினின் இருபிறப்பு ஒரு மாடாகி. ஒரு முறை ஈரடி பூவுலகளந்தனை நாடிசை நடுங்க அஞ்சிரை பறவை ஏறி நாள்வாய் மும்மதத்து இருசிவே ஒரு தனி வேட தரந்தையை ஒரு முறை ஈரடி மூவுலகளந்தனை நாதிசை நடங்க அஞ்சிரை பறவை ஏறி நாள்வாய் மும்மரத்து இருசவே ஒரு தனி வேழ தரந்தையை ஒரு முறை ஈரடி பூவுலகளந்தனை காதிசை நடங்க அஞ்சிரை பறவை ஏறி நாள்வாய் உம்மதத்து இரசவே ஒரு தனி வேழத்தரந்தையை ஒரு முறை ஈரடி பூவுலகளந்தனை காதிசை நடங்க அஞ்சிரை பறவை ஏறி நாள்வாய் உம்மதத்து இரசவே ஒரு தனி வேழத்தரந்தையை சன்னித தனித பரனித மபரனிச பரனிச கனித நிச கனிச நித சனித பமகம பரனிச நிச கனிச பரனிச மபரனிச பரனிச கனிச நிச கனிச நித சனித பமகம பரனிச நிச கனிச பரனிச மபரனிச பரனிச கனிச நிச கனிச நித சனித பமகம பரனிச.
கரி சனித சனி ரவ மகம பதனிரி கரி சனித சனி ரவ மகம பதனி. ஆழ்வார் இப்படி வந்து கைங்கரியங்கள் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு அழகான சம்பவம், இது குரு பரம்பரையில சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஹிஸ்டரியில இத இதிகாசத்தை ஆராய்ச்சி பண்றவா ஒத்துக்கல. ரெண்டுத்தையும் நான் சொல்லிவிடுறேன். சம்பிரதாயத்துல புஸ்தகத்துல சொல்லக்கூடிய சம்பவம், ஹிஸ்டரிய இதிகாசத்தை வரலாறு ஆராய்ச்சி பண்ணக்கூடியவா இல்லைங்கிறா. அது என்ன சம்பவம்னா, சம்பிரதாய கிரந்தங்கள்ல ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வார், நாயன்மார்களில் ஞான சம்பந்தர சீர்காழிங்கிற க்ஷேத்திரத்துல சந்திச்சதாக ஒரு சம்பவம் சொல்லப்படும். ஆனா இதிகாசத்தை ஆராய்ச்சி பண்றவா இல்லை. இவ ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்த்தா ஞானசம்பந்தர் முன்னாடியே இருந்துட்டார். ஏன்னா அது 6வது 7வது நூற்றாண்டுல பாண்டியனை பத்தி பிரஸ்தாபிக்கும் போது அந்த இடத்துல ஞானசம்பந்தர் இருந்தார். பிற்காலத்துல வந்தவர் தான் திருமங்கை ஆழ்வார். சந்திச்சிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லைங்கிறா. நான் ரெண்டு பேருடைய பட்சமும் சொல்லிட்டேன். சம்பிரதாயத்துல சந்திச்சதா சொல்றா, வரலாறுல சந்திக்கலேன்னு சொல்றா. சந்திக்கலேங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். சந்திச்சது என்ன கடனைனா, இதுக்கு ஒரு சரித்திரம். சனத்குமாரால் முற்காலத்தில் சிவபெருமானை பிரார்த்திக்க அசுரனை வதம் செய்ய சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் விவாகம் நடந்தது. விவாகத்தின் பலனாக ஒரு குழந்தை பிறந்து அசுரர்களை தகர்க்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை ஒரு விண்ணப்பம் செய்ய, அப்போது சரவண பொய்கை, அது தமிழ்ல சரவண பொய்கைங்கிறோம், சம்ஸ்கிருதத்துல ஷரம் நிறைந்த வனம் ஷரவண, அதனால சரவண பவன்னு பேரு முருகனுக்கு. அதனால அவர் சிவபெருமானுடைய தேஜஸிலிருந்து உற்பத்தமாகி, அவருடைய வீரியத்திலிருந்து உற்பத்தமாகி 6 கிருத்திகா பெண்கள் பிறப்பித்து அதை அம்பாள் இணைத்தாள் அப்படின்னு ஒரு சரித்திரம் சொல்லப்படும். அதுல முன்னொரு காலத்தில் பெருமாளுக்கு திருப்பதியில இருந்த வேல் என்னும் ஆயுதத்தை அவர் அம்பாளிடத்தில் கொடுக்க, அம்பாள் அதை முருகப்பெருமானிடத்தில் கொடுத்து, அதுதான் இன்னைக்கு நம்ம சிக்கில் என்கின்ற க்ஷேத்திரத்துல ஒரு உற்சவம் நடக்கிறது. அதுல அம்பாள் அந்த வேலை கொடுக்கிற மாதிரியும் முருகப்பெருமான் அதை வைத்து கொண்டு அசுரனை ஜெயித்து மறுபடியும் வந்ததாகவும் சரித்திரம். இவர் நேர திருமாலருஞ்சோலை பகவான் கிட்ட கொடுத்தாராம். அது பாரு, வேலெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன் மாமா, பிடிங்கோன்னு சொல்லிட்டு. நம்ம மாமா முறை தானே, மாத்துலர் தானே, அதனால கொடுத்துட்டார். அவர் சொன்னார், இல்லப்பா, உன்னோட நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரியே ஒருத்தன் பிறப்பான் என்னுடைய பக்தனாக, அவன் கையில நீ கொடுத்துரு. அதனால முருகப்பெருமானே பிற்காலத்தில் கௌண்டின்ய கோத்திரத்தில் ஞான சம்பந்தராக பிறந்தார் என்பதற்காக சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாவங்களில் ஓங்கிய ஞானம் உவமையிலா கலைஞானம் உணர்வு அறிய மெய்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் அப்படின்னு ஒரு பாடல் பெரியபுராணத்துல இருக்கு. சேக்கிழார் எழுதியிருக்கார். கௌண்டின்ய கோத்திரத்தில் பிறந்தது இந்த குழந்தை. இந்த குழந்தையின் சரித்திரம் ரொம்ப சுவாரஸ்யம். இந்த குழந்தை அப்பாவோடு குளத்துல நீராட வேண்டும் என்பதற்காக செல்ல, அப்பா முதலில் நீராட அப்பா துளைந்து விட்டாரோ என்கின்ற அச்சத்தில் குழந்தை அழ, உமையம்மை பால் கொடுத்தாள். பால் கொடுத்த அந்த சுவடு வாயில் இருக்கும்போது தந்தையார் கேட்க, தோளுடைய செவியன் விடையேறியூர் துவெண் மதிசூடி காடுடைய சுடலைப்பொடி பூசியன் உள்ளங்கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தே தருட்சேத வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் என்று பிரமாபுரம் க்ஷேத்திரத்தில் இந்த குழந்தை பாடியதாக சரித்திரம். இந்த குழந்தை சிறு வயதிலேயே ஞானத்தின் கொழுந்தாக இருந்தபடியால் ஞான சம்பந்தர் என்றும் பெயரை பெற்றது. இத சேக்கிரார் எழுதும்போது, தங்கத்துல இருக்கக்கூடிய தாளம் கிடைத்ததாம் திருக்கோலக்கா என்கின்ற இடத்தில். அறத்துறையில் இந்த குழந்தைக்கு அழகான ஒரு பல்லக்கு கிட்டும் போது பட்டீஸ்வரத்தில் அழகான ஒரு குடை கிடைத்தது அப்படின்னு ஞானசம்பந்தமூர்த்தியின் சரித்திரம். இவர் சிஷ்யர்களோடு சீர்காழிக்கு வந்ததாக குரு பரம்பரை, வைஷ்ணவ குரு பரம்பரையில் இருக்கு. அதே சமயத்தில் திருமங்கை ஆழ்வாரான கோலத்தில் சிஷ்யர்களோட வந்துருக்காரு. சிஷ்யாள்லாம் எப்பவுமே இந்த தலைவர்கள்லாம் சண்டை போட்டு மாட்டா, தொண்டர்கள் இருக்கு பாருங்க, ஏதாவது சண்டை வச்சுவிடும். உடனே 4 கவி பெருமாள் வந்தார், இவர் பரகாலன் வந்தார், வாதம் செய்தவர் வந்தார், ஆஹா ஓஹோன்னு திருமங்கை ஆழ்வார் சொன்ன உடனே ஞானசம்பந்தருடைய தொண்டர்களுக்கு உடனே கோபம் வந்துடுத்து. எங்க ஞானசம்பந்தர் இருக்கும் போது உங்க ஆழ்வார் தானே பெரிய ஆளுன்னு சொன்ன உடனே ஆழ்வாரும் ஞானசம்பந்தரும் சந்திச்சதாக நான் சொல்றேன். வரலாறுல இது கொஞ்சம் ஒட்டாது, ஆனா குரு பரம்பரையில இருக்கு. ஒருத்தருக்கு பார்த்துட்டாலாம். அவன் என்ன பேசிட்டு இருக்கா, அதான் தொண்டர்கள் தான் சண்டையை ஒழிய இவா 2 பேரும் என்ன பேசிட்டா, இவர் சிவபக்தி விஷ்ணு பக்தி நல்லா பேசிண்டா. பேசிண்ட உடனே ஒரு போட்டி வச்சுக்கலாம். என்ன போட்டிக்கு தலைப்புனா, ஒரு குறள் கூறும் குறள் கூறும், ஒரு குறள் கூறும் குறள் கூறும்
என்ன சார் குறள் எதுக்கு 2 வாட்டி வருது? ஒரு குறள், குறளுங்கிறது ஒரு நடை. அப்படின்னா திருவள்ளுவர் கூறும் திருக்குறளில் ஒரு குறளில் குறளை பத்தி சொல்லியிருக்கு. குறள்னா வாமனன். 610வது திருக்குறள்ல மடியில்லா மன்னவன் எய்த்தும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்குன்னு ஒருவன் சோர்வில்லாமல் நாட்டுக்காக உழைச்சுட்டு இருக்கார். நாட்டுக்காக ஒருத்தல் உழைத்தால், அதனால அவர் சொல்றாரு பாருங்க, தாயதெல்லாம் ஒருங்கு, யாரும் சாதிக்க முடியாததை கூட சாதிக்க முடியும். உலகளந்தான் தாயதெல்லாம், உலகத்தை அளந்த பகவான். அப்படின்னா திருவள்ளுவருக்கு திருவிக்கிரமனை தெரிஞ்சிருக்கு, வாமனனை தெரிஞ்சிருக்கு. வாமனனுக்கு குறள் வடிவுன்னு பேர், துவாஃப் இல்லையா? அதனால இந்த திருக்குறள்ல யாரை பத்தி சொல்லியிருக்கா? குறளை பத்தி சொல்லியிருக்கா, வாமனனை பத்தி. அதனால போட்டி என்னன்னா ஒரு குறள் கூறும் குறள் கூறும். அடுத்தா இந்த போட்டி வந்த உடனே யார குறளா வச்சுக்கிறது? சீர்காழி கஷேத்திரத்துல ஒரு காழ்ச்சிராம விண்ணகரத்தை பெருமாள் உலகளந்த தாடாளன்கிற பேர்ல இருக்கார். அந்த பெருமாள் எங்க இருந்தார்னா ஒரு தயிர் விற்கக்கூடியவளின் பானையில இருந்தார். அதனால தாடாளாவா 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 தாடாளாவான்னு சொல்லி அந்த பெருமாளை ஆவிர்வாவம் பண்ணி உடனே வா போட்டி வச்சுண்டாளாம். அப்ப முதல்ல திருமங்கையாழ்வார் பாட ஆரம்பிச்சார். ஒரு குறளாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகவெனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளந்தாள் அனைவீர் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் 4 வேள்வி 5 அங்கங்கள் அவை 6 இசைகள் 7 தெருவில் மலி விழா வளமும் சிறக்கும் காழிச்சீராம விண்ணகரம் சேர்மி நீரேன். ஒரு பாசுரம் 1 2 3 4 5 6 7 8ன்னு கணக்குல பாடினார். இவருக்கு கணக்குல ரொம்ப பெரியாள். உடனே ஞானசம்பந்தர் பார்த்தாராம், என்ன சுவாமி இப்படி பாடுறீரே தமிழ்ல, இந்த மாதிரி பாடலேன்னு சொல்லிட்டு கையில இருந்த வேலை கொடுத்தார்னு சம்பிரதாயத்துல இருக்கு. அதனால்தான் நீங்க திருமங்கையாழ்வாரை பார்க்கும்போது கையில ஒரு வேலோட காட்சி கொடுப்பார். இது ஒரு சரித்திரம் சொல்லப்படும். அதனால்தான் ஆண்டாள் இது பிற்காலத்துல நடக்கும்னு சொல்லி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றின்னு பாடினதாக ஒண்ணு உண்டு. ஆனால் மறுபடியும் சொல்றேன், வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த சம்பவத்தை ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல சுவாமி எங்கேயோ இடிக்கிறது, எங்கேயோ இவர் வாழ்ந்தது ஒரு காலம், அவர் வாழ்ந்தது ஒரு காலம், இடிக்கலேம்பா. மொத்தத்துல இதுல என்னன்னா, சைவம் வைணவத்துல அந்த அளவுக்கு பிளவெல்லாம் இல்லை. எல்லோரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட இருந்தா அந்த மாதிரி தான் சமுதாயமும் இருக்க வேண்டும். ஞாபகம், சிவபெருமானை சொல்லக்கூடிய பல பாடல்கள் உண்டு. திருமுறையில இல்லாத விஷயமா அது ஒரு பக்கம் இருக்கு, ருத்ரத்துல இல்லாத விஷயமா இத்தியாதிகள்லாம் இருக்கு. சைவ ஆகமங்கள் எத்தனையோ இருக்கு. சிவபெருமானுடைய ஆலயங்கள், பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அநேகம். பெருமாளை சொல்ல வல்ல வேதபாகங்கள் அநேகம். பெருமாளை பாடவல்ல ராமாயண மகாபாரதங்கள் உண்டு. பாடின ஆழ்வாராதியர்களின் பாசுரங்கள் உண்டு. எத்தனையோ திவ்யதேசங்கள் இருக்கு. அதனால யார் யார் எந்த வழியில வந்திருக்காளோ அதை வழிபட்டு இன்னொருவரின் மனதை புண்படாமல் நடந்தாலே இந்து மதத்துல எல்லாரும் ஒன்னா போயிடலாம். இந்த வெளியில இன்னார் இவாளை ஏசி பேசுறது, அவார் இவர் ஏசி பேசுறது, அவாத பிற்காலத்துல பாருங்க இந்துக்கள்ல ஒற்றுமையே இல்லைங்கிறா. நம்மளே அதுக்கு வழிவகுத்து கொடுத்துரும். அதனால அந்த ஒற்றுமை இருக்க வேண்டும், மதிக்க கத்துக்க வேண்டும். எந்த ஒரு ஆச்சாரியனையோ தேவதையோ நாம் வாயால் நிந்திக்க கூடாது. தேவதா நிந்தனம் ஆச்சாரிய நிந்தனம் எல்லாம் வந்துடுத்துன்னு வச்சுங்க, இதுக்கெல்லாம் எங்க பிராயசித்தம்? ஏற்கனவே ஜென்மமா எடுத்து எத்தனையோ கஷ்டங்கள், இதுல வேற இன்னும் எதுக்கு நம்ம பாவத்தை சேர்ப்பானே அப்படின்னு இந்த சம்பவம். அடுத்தது ஆழ்வார் தன்னுடைய இந்த கிரந்தங்கள்ல திருநெடுந்தாண்டகத்துல எடுக்கிறார். இதெல்லாம் நாயிகா பாவன பாசுரம். பட்டுடுக்கும் அயர்த்திறங்கும் பாவை பேனாள் பனிநெடுங்கண் நீர்த்ததும்ப பள்ளி கொள்ளாள் எட்டுணை போது என் குடங்காள் இருக்ககிள்ளாள் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் மட்டுவிக்கி மணிவண்டு முரலும் கூந்தல் மடமான இது செய்தார் தம்மை மெய்யே கட்டுவிச்சி சொன்ன என்ன சொன்னாள் நங்காய் கடல் வண்ணன் இது செய்தார் காப்பாராரேன்னு திருநெடுந்தாண்டக பாசுரம். இன்னைக்கும் இப்போ இதோ வைகுண்ட ஏகாதசி, இப்பதான் டிசம்பர் 11 நம்ம கைசிக ஏகாதசி கொண்டாடினோம். அதுல கரெக்டா நீங்க ஒரு மாசம் கணக்கு வச்சுட்டீங்கன்னா மார்கழியில வரக்கூடிய ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசின்னு பேர். இந்த வைகுண்ட ஏகாதசி நாள் எல்லா கோவில்களிலுமே விசேஷம்தான், இல்லைன்னு சொல்லல. ஸ்ரீரங்கத்துல இதுக்கு நிகர் ஒண்ணு கிடையாது. ஏன்னா ஸ்ரீரங்கத்துல என்னன்னா வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின நாள் பெருமாள் மோகினின்னு ஒரு அலங்காரம் பண்ணிப்பார். அந்த மோகினி அலங்காரத்துக்கு தான் எல்லாரும் போவான். பெருமாள் தாயார் இல்ல, தாயார் எங்க பெருமாள், அவர் ஒரு அலங்காரம் பண்ணிப்பார் பாருங்கோ. அந்த போட்டோவை நேர யாரோ வாட்ஸ்அப் பண்ணிடுவா தாயாருக்கு, ரங்கநாயகிக்கு. நம்மளை விட இவரே இன்னும் நன்னா இருக்கிறே பாக்குறதுக்கு. அது ஜடையெல்லாம் பின்னி கையில ஒரு கிளியை தரிச்சுண்டு வெள்ளையாடை தரித்து ஒரு காலை மடித்து பெருமாளுக்கு கஜகத்தின்னு பேர். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தை போனேன்னா கஜசிம்மகதி வீரோ. அன்னைக்கு ஒரு நாள் அந்த தோல்ல சுமந்து ஒரு மோகினி நடை போட்டு பெருமாள் வருவார் பாருங்கோ. இவரா கஜகதியில் வந்தவர் இவ்வளவு நாள் அப்படின்னு தோணி போயிடுமா, அவ்வளவு அழகா வருவார் பெருமாள்.
இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னி ஒரு 10 நாள் இருக்கு பாருங்க, அதற்கெல்லாம் பகல் 10 என்று பெயர். அந்த இடத்துலதான் திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்களை சேவிக்கும் போது திருமொழி திருநாள், அதற்கு தான் பகல் 10. திருமங்கையாழ்வாருடைய பாசுரத்தெல்லாம் சேவிப்பா. திருநெடுந்தாண்டகத்துல ஆரம்பிச்சுட்டு அரையர் சேவை முடிஞ்சு உடனே பகல் 10 திருமங்கையாழ்வார் திருமொழி திருநாள். வைகுண்ட ஏகாதசி தொடங்கி நம்மாழ்வாருடைய பாசுரங்களை சேவிக்க வேண்டும், அதுக்கு திருவாய்மொழி திருநாள் ரா10ன்னு பேர். அதனால ரா10 முடியும் போது எப்படி வைகுண்ட ஏகாதசியிலே கரெக்டா நீங்க எண்ணினேன்னா கரெக்டா 10வது நாள் மோக்ஷம், நம்மாழ்வார் மோக்ஷம் திருவடி தொழுதல்னு பேர். உடனே நம்மாழ்வாரை நேர பெருமாள் கிட்ட ஏழை பண்ணின்னு வந்து அப்படியே நம்மாழ்வார் வைகுண்டத்தை கண்ணால பார்ப்பார். பார்த்தோம்னா அப்படியே அப்படி அலக்கா கவுத்துருவா. உடனே துளசி எல்லாம் தரித்து அப்போ பகவான் சொல்லுவார், உடனே எல்லாரும் பிரார்த்திப்பா, நீர் எங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது நம்மாழ்வாரால், நம்மாழ்வாரையும் வைகுண்டத்துக்கு கூட்டுன்னு போயிட்டுன்னா எங்களுக்கு யார் கொடுப்பா? சரி, வைகுண்டத்துக்கு போயிட்டார் நம்மாழ்வார். ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், வைகுண்டத்துக்கு போனா யாரும் திரும்ப முடியாது, நம்மாழ்வார் மட்டும் திரும்பினாராம். பெருமாள் சொன்னாராம், தந்தேன் தந்தேன் இவரை தந்தேன், உனக்கு மறுபடியும் தந்தேன், நம்மாழ்வாரை நீ வைத்துக்கொள். நம்மாழ்வார் அந்த மோட்ச ஏகாதசி, அந்த மோட்சம் நடந்து திரும்பி வருவர். இதுதான் வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின பிந்தின பகல் 10 ரா10 திருமொழி திருநாள், திருவாய்மொழி திருநாள்னு பேர். அப்பேற்பட்ட திருமங்கையாழ்வார், நாலுகவி பெருமாள், சதுஷ்கவி பண்டிதர், கார்த்திகையில் கார்த்திகை நாள் தோன்றிய மகா வள்ளல், எத்தனையோ கைங்கரியங்களை எல்லாம் செய்து ஷார்ங்காம்சமாய் இருக்கக்கூடிய ஆழ்வார், கடைசியில திருக்குறுங்குடி என்கின்ற திவ்யதேசம் திருநெல்வேலி கிட்ட இருக்கு. எங்கனேயோ அன்னை நீர்காள் என்னை முனிவத நீர் ரங்கட்கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் இருக்கக்கூடிய பெருமாள். ஆழ்வாரும் உழைக்கதிரை குறுங்குடியுள் முகிலைன்னு பாடினார். அந்த திருக்குறுங்குடியில் சென்று தன்னுடைய வாழ்நாளை கழித்து அவ்விடத்தில் இருந்துதான் பாஞ்சபௌதிக சரீரத்தை விட்டு தான் பரமபதித்தார் என்பது சரித்திரம். இன்னைக்கும் நீங்க திருக்குறுங்குடி போனேன்னா, திருநெல்வேலி பக்கத்திலே இருக்கு, ஒரு 3/4 மணி நேரம் திருநெல்வேலியிலேருந்து போய் நல்லா பெருமாளை சேவிங்கோ. ஆச்சரியமான திவ்யதேசம், ரொம்ப அழகான பெருமாள். அங்க போன உடனே திருமங்கையாழ்வார் திருவரசு எங்க இருக்குன்னு கேளுங்க. அங்கேருந்து ஒரு 15 நிமிஷம் கூட்டுன்னு போயிடுவா. திருமங்கையாழ்வாருடைய திருவரசு, அவ்விடத்தில் தான் ஆழ்வார் தன் தேகத்தியாகத்தை செய்தார்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அப்பேற்பட்ட நாலுகவி பெருமாளாய் இருக்கக்கூடிய 6 வேதங்கங்களை 6 பிரபந்தங்களாக கொடுத்த நீலன் கலிகன்றி என்கின்ற இந்த திருமங்கையாழ்வாருடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடி திருநெடுந்தாண்டக பாசுரத்தோடு பூர்த்தி செய்கின்றோம். மை வண்ண நறுங்குள்ஜி குழல் பின் தாழ மகரம் சேர் குழை இருபாடிலங்காட எய்வண்ணவென் சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரைவாய் கமலம் போலும் கண்ணினையும் மரவெல்லாம் அடியும் அதே அவ்வண்ணத்தவ நிலைமை கண்டும் தோழி அவனே நாமேவ என் ஜீவமே. முளை கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவுலகும் கடந்தப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆரமுதை அரங்கம் மேய அந்தணனை அந்தணர்த்தம் சிந்தையானை இடக்கொழியை மரணத்தை திருத்தன்காவில் காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று